இல்ல நானும் அப்ப இருந்து கேட்டு சொல்ல மாட்டேங்கிறேன். வலிக்குது. பிளேயர் சொத்து போட்டு என்ன தடுக்க அண்ணா, ஒரு போரு. அடிக்காதீங்க, உக்காலி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். 6 மாசமா இதே கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு கேன கூதி மாதிரி தெரியுதால? குடுப்பேன் சொல்றேன். ஆனா எப்ப குடுப்பேன் அத சொல்லு. தோலை உரிக்க போறேன் பாரு. இல்ல கதை மயிறு விடாத. இன்னைக்கு எனக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறேன். இல்ல அடிக்கிறத நிறுத்துடா. என்னடா நடக்குதுங்க? எதுக்காகடா என் தங்கச்சி பையனை இப்படி கட்டி போட்டு அடிக்கிறீங்க? அடிக்காம என்ன நினைச்சிட்டு இருக்க? கேட்க ஆள் இல்ல நினைச்சியா? டேய், அவன் என் தங்கச்சி பையன்டா. அவன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். பணத்தை திருப்பி தர மாட்டானே தாத்தா. அப்படியா? சூதாட்டாடி காசை விட்டுருக்கான். காசை கட்ட திருப்பி தர மாட்டானே. நம்ம பையன் சூதாட்டம் ஆடுறானா? புண்டா, அவன் உனக்கு எவ்வளவு பணம்டா தரணும்? அது சூதாட்டத்துல எவ்வளவு பணம் விட்டான் என் செல்லக்குட்டி? 1 lakh மேபி. 50,000. ஓகே டன். தர வாங்கிக்க. அங்க கைய விட்டு என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல. என்ன பண்றீங்க? சந்தோஷமா? டிஸ்கஸ்டிங். இதுக்கு அப்புறம் என் தங்கச்சி பையனை நீ பயம்படுத்தி மிரட்டி தொந்தரவு செஞ்சனா, இதோ இந்த தூண்ல அவனை கட்டி வச்சிருக்கல்ல, இதை விட பெரிய தூணெல்லாம் எங்க கிராமத்துல இருக்கு. அதுல உன்னை கட்டி வச்சு உன் தோலை உரிச்சிருவான் பாத்துக்க. சரி, ஓகே டன். சரி, கிளம்ப. போயிட்டே இரு. அட, கம்ப சூத்துல விட்டு ஆட்டிடுவேன். ஒழுங்கா போயிடு. அண்ணா கயிறை ஓடிப்பானே. அண்ணா போகாதீங்க. அம்மா சத்தியமா சொல்றேன், என் கையை கட்டி போலனா அவனை அச்சு சாவச்சிருப்பேன். தேவையில்லாம மறுபடியும் வாய் கொடுத்து மாட்டிக்காத. நான் உனக்காக இவ்வளவு பண்ணிருக்கேன். நீ எனக்காக என்ன பண்ண போற? என்ன பண்ணணும்? ஒரு டீ போட்டு கொடு. சூப்பரா இருக்கு. உன் கைப்பக்கம் இன்னும் ஒன்று விட்டு போல. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஷான்வாரியா கடையில் நீ டீ போட்டுட்டு இருந்தியே? இட்ஸ் பர்ஃபெக்ட். யோ, யாரையா நீ? எனக்கு மாமாவும் கிடையாது, தாத்தாவும் கிடையாது. ஆமா, யாரையா நீ? இப்படி வச்சுக்க, உனக்கு ஒரு புது வாழ்க்கை தர வந்திருக்கிறவன். நவம்பர் 11, 1999 தேதி ஞாபகம் இருக்குல்ல? உன்னால எப்படி மறக்க முடியும்? அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த. பூஜா எக்ஸ்பிரஸ்ல நடந்த அந்த பாம்பு பிளாஸ்ட் உன் வாழ்க்கையை தலைக்கீழ மாத்திடுச்சு. உங்க அப்பா அம்மா அந்த சம்பவத்துல தானே இறந்தாங்க. உன்னை அனாதையா விட்டு போயிட்டாங்க. சொந்தக்காரங்க இருந்தாங்க, ஆனா அவங்க உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. உன் வாழ்க்கை, உன் வீடு எல்லாம் அவங்ககிட்ட இருந்து பறிச்சு உன்னை தவிக்க விட்டுட்டாங்க. நீ தடுமாறி கடைசியில மீரட்டுக்கு வந்துட்ட. இங்க வந்து கொஞ்ச நாள் சாவரியா டீ கடையில வேலை செஞ்ச. எப்படியோ சமாளிச்சு இன்டெலிஜென்ட்டா இருந்து ஈவினிங் ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்ச. ஆனா டிகிரி கிடைக்கல. பரவாயில்ல, நீ இவரோட ஃபேன் தானே, இவருக்கு மட்டும் கிடைச்சதா என்ன? இந்த கதைலாம் போதும். நீ சொன்னது மீரட்டுக்கே தெரியும், புரியுதா? நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? முதல்ல அதை சொல்லு. எனக்கு நீ தான் வேணும். நான் உன்னோட புது வேலைக்கான ஆஃபர் லெட்டர்னு நினைச்சுக்க. எனக்கு உன் வேலைலாம் ஒண்ணு வேணாம் போ. குழந்தையா பிறக்கலையா, அதுக்குள்ள பேர் வைக்கிறியா? பாரு, உன் பரம்பரை வீட்டை உன் சித்தப்பா கிட்ட இருந்து மீட்கணும்னு நினைச்ச. அதனால தானே சூரியோட கிளப்ல போய் சூதாட்டம் ஆட்டினேன். 1 லட்சம் ரூபாய் விட்டுருக்க. வட்டி குட்டி போட்டு இப்போ 12 லட்சம் இருக்கு. இந்த கேபிள் வயர்லாம் ஒட்டி ஒட்டி உன்னால 12 லட்சத்தை அடைக்க முடியாது. வட்டி ஏறிட்டே இருக்கும். உனக்கு சங்குதான். ஆனா என் கூட வேலை செய்ய நீ ஒத்துக்கிட்டேன்னா உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். நல்லா சம்பாதிக்கலாம். இப்படி புரிஞ்சுக்க, உன் பரம்பரை வீட்டை திறக்கிறதுக்கான சாவிதான் நான்.
நான் என்ன செய்யணும்? சர்தானா தான் இங்கே இருக்கிற ஒரே ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டர். நீ தான் அவனோட இன்ஜினியர், லைன்மேன், டெக்னிக்கல் க்ரூ எல்லாமே. அப்படின்னா மீரட் என்ன பார்க்கணுங்கிறது நீ தான் முடிவு பண்ணுற. இந்த சர்தானா இப்போ எங்கே இருப்பான்? எங்கே இருக்கானோ யாருக்கு தெரியும்? ஒன்றா நம்பர் சோம்பேறி அவன். 12 மணிக்கு முன்னால் வரமாட்டான், 7 மணிக்கு மேலே இருக்க மாட்டான். நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு. பென்ட்ரைவ் சொருவது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. தினமும் 7 மணிக்கு மேலே கேர்ள் ஃப்ரெண்டு கூட போவான், பென்ட்ரைவ் சொருவ ஆரம்பிச்சிருவான். இதுதான் நடக்குது. அவன் போனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கே ராஜா நான் தான். என்ன செய்யணும்? பெருசாக ஒன்றும் இல்லை. மீரட்டுக்கே ஒரு படம் போட்டு காட்டணும். படமா? என்ன படம்? குரு சிஷ்யன் 2 ஹீரோ படமா? இல்லை, ஒரு ஹீரோயின் 2 ஹீரோ, காதல் தேசம். இந்தாங்க மேடம் சூடான டீ. இல்லை இல்லை, இந்த கிளாஸில் இது ரன்பீர் அண்ணனுக்கு. ஏன் இஞ்சி போட்ட டீ. கரகரப்பான தொண்டைக்கு நல்லது. என்ன நீ அவனை பொண்டாட்டி மாதிரியே பார்த்துக்கிற? எவ்வளோ நாள் உனக்கு இந்த சௌத்ரி தெரியும்? உன்னை பார்க்கறதுக்கு ஒரு நாள் முன்னால சூரிய ஆளுங்கிட்ட இருந்து அப்போ தான் என்னை காப்பாற்றினாரு. காப்பாத்தினானா? கொஞ்சம் பணம் கடை வாங்கியிருந்தேன். அண்ணன் தான் ஹீரோ மாதிரி வந்து 50,000 ரூபாய் கொடுத்து நல்ல வேலை என்னை காப்பாற்றினாரு. என்னது, முதல் தடவை பார்த்தான் 50,000 ரூபா தூக்கி கொடுத்துட்டான்? ம். முன்ன பின்ன தெரியாமலே. உனக்கும் சூரிக்கும் ஆவாதுன்னு புரியுது. அவனுக்கு என்ன விரோதம் இருக்கும்? ஏதாவது இருக்கும். அண்ணே வாங்கண்ணே. லிஸ்ட்டுங்க. அதை விடுங்க, உங்களுக்கு சூடாக இஞ்சி டீ போட்டிருக்கேன், அதை குடிங்க. லிஸ்ட். ராஜு, அது சூரிய யார் யாரை போட்டானோ அவங்க பேர்லாம் லிஸ்ட்டில் இருக்கு. இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும் பண்டிச்சி. அது இப்போ நடந்துருச்சு. பஸ்மாசுரன் பஸ்மமாகறதுக்கான நேரம் வந்துருச்சு.